நான் வந்து டாக்டர் சுந்தர்ராமன். நான் வந்து சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்னல் மெடிசன். நான் டயபெட்டாலஜிஸ்ட்டும் கூட. கடந்த 38 வருடமாக இது ஃபீல்டில் இருக்கேன். சர்க்கரை நோய் அப்படின்றது வந்து இதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்தியா வந்து கேபிட்டல் அப்படின்னு நான் சொன்னால் கூட இதை ஈஸியாக ஒரு விழிப்புணர்வு இருந்தால் இந்த நோய்களுடைய தன்மையிலேருந்து அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்மளை மீட்டுக்க முடியும். ஸோ டைப் 1 டயபிட்டிஸ் அப்படின்றது அந்த இன்சுலின் அப்படின்றது இல்லாமல் சுரக்காமல் போகிறதுனால வரக்கூடிய நோய். இது வந்து நம்பர்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ அதில் விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே வருது. என்ன விஞ்ஞானம்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் டேப்லெட்ஸ் வரப்போகுது. வெகு விரைவில் அதுவும் நம்ம வரும். அப்போ டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டிய ஒரு நிலைமை கூட ஏற்படாமல் போகலாம். டைப் 2 டயபிட்டிஸ் தான் காமனஸ்ட் வெரைட்டி. அதுதான் வந்து 90% டயபெட்டிக்கு இருக்குது. இதுக்கான ஏகப்பட்ட மருந்துகள் இருக்குது. இது விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சர்க்கரை வியாதி நம்ம ஏன் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு, ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு, கண் பார்வை பாதிக்காமல் தடுக்கிறதுக்கு, கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ இந்த சர்க்கரை நோய்க்காக ஏகப்பட்ட செலவு பேஷண்ட்டும் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டும் பண்ணுது. இவ்வளோ செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு இருந்து டெய்லி உடற்பயிற்சி செஞ்சு டெய்லி நல்லா ஒரு 6-7 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்தீங்கனாலே இந்த மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பிரச்சனைகள்லேருந்து மீள முடியும்.